பீகார் மாநில முதலமைச்சராக உள்ள நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு அவரது தொண்டர்கள் தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படக்கூடிய சூழல்ல தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருக்கிறார் நிதிஷ்குமார். கட்சி தொண்டர்கள் எதற்காக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? கூடுதல் விவரங்கள். பீகார் முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் முதலமைச்சராக உள்ள நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக பாஜக சார்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது. வருகின்ற மாநிலங்களவை தேர்தலில் பீகாரில் நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 2 இடங்களில் வெற்றி பெறும் நிலையில் இருக்கிறது. இதில் ஒன்றில் மத்திய அமைச்சர் ராம்நாத் தாக்கூர் போட்டியிடுவதாக உறுதியாகியுள்ளது. மற்றொரு இடத்திற்கு இன்னும் வேட்பாளர் உறுதியாகாத நிலையில் நிதிஷ்குமார் அந்த இடத்திற்கு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என்று அவரது மகன் நிஷாந்த் குமார் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில்தான் இதற்கு கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். பீகாரினுடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் வீட்டின் முன்பாக ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அதே போல முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்யக்கூடாது என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பீகார் முதலமைச்சர் பதவியை பாஜக வசம் செல்வதாக நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவார் என்று வெளியான தகவல்களுக்கு அவரது தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாஜகவை பொறுத்தவரைக்குமே ஒவ்வொரு மாநிலங்களும் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கி பின்பு அந்த இடத்திற்கு முதலமைச்சர் வேட்பாளராக பாஜகவை சேர்ந்த ஒருவரை கொண்டு வருவது எண்ணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த எண்ணத்திற்குத்தான் நிதிஷ்குமாரினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அருணேஷ்.